தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுகிறார், மோசே என்ன சொல்றாரா? தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னார். தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று அவர் சொன்னதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு அடையாளமாக அநேக இரத்தங்கள் சிந்தப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். காளையினுடைய ரத்தம், மாட்டு கடாவினுடைய ரத்தம், புறா குஞ்சுகளுடைய ரத்தம் என்று இங்கே இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தத்திற்கு முன்னடையாளமாக அங்கே ரத்தங்கள் சிந்தப்பட்டது. அது எல்லாம் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்த போகிற ரத்தத்தை பற்றினது என்று வேதம் முழுவதிலும் வாசிக்கிறோம். குறிப்பாக இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் அதை கொஞ்சம் அழகா விவரித்து அந்த யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளான இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா அதை அழகா விவரித்து சொல்கிறார். ஒருவேளை நாம் படித்தோம்னா எபிரேய நிருபத்தை நமக்கு ஒருவேளை புரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டை வாசிப்பார்களானால் அது அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான விளக்க உரையாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரி, நேற்றைய தினத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அது விலையேற பெற்ற ரத்தம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் நமக்காக கொடுத்த ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அப்போ நம்ம ரத்தம்லாம் விலை இல்லாத ரத்தமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லா ரத்தத்தை விட அது விலையேற பெற்றது. ஏன்னா சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய ரத்தமும் ஜீவன் இல்லாத ரத்தம். என்ன ரத்தம்? ஜீவன் இல்லாத ரத்தம், உயிர் இருக்கிற ரத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை கவனமாக வச்சுக்கணும் நீங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் மாத்திரம்தான் ஜீவனும் உயிரும் உள்ள ரத்தமாக அது இருக்கிறது. ஆகவே அந்த ரத்தத்தை அவர் சிந்தினார். அதாவது இந்த உலகத்திலேயே 2 மனுஷன்தான் உயிருள்ள மனுஷன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நாளைக்கு காலையிலையும் அதை நான் கொஞ்சம் பேசுவேன். இந்த உலகத்திலேயே 2 மனுஷன்தான் உயிருள்ள மனுஷன், மற்றவெல்லாம் செத்த மனுஷன்தான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, முந்தின மனுஷன் பிந்தின மனுஷன், முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம், முந்தினவன் இரண்டாம் அவன் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போ ஆதாம் முந்தினவர்னா இயேசு கிறிஸ்து 2வது நபர்னு சொல்கிறார், 2வது மனுஷன் சொல்கிறார். அதான் முக்கியம். அப்போ இவங்க 2 பேர் தான் ஜீவன் உள்ளவர்கள். ஆகவே தான் அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்ற யாருக்கும் ஜீவன் கிடையாது. கிறிஸ்துவின் மூலமாக ஜீவன் பெற்றாதான் உண்டே தவிர வேற எதன் மூலமாகவும் என்ன கிடையாது, ஜீவன் கிடையாது அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளணும். இது ஒன்று. 2வது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் வல்லமை உள்ள ரத்தம் அப்படின்னு பார்த்தோம். என்ன வல்லமை இருக்கு இந்த உலகத்தில்? இச்சையினால் உண்டான அழிவு அல்லது கேடு மக்களை சங்கரிக்கும் பொழுது அந்த சங்காரத்திலிருந்து அழிவிலிருந்து காக்கக்கூடிய ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் ஒரே ஒரு அடைக்கலம் இருக்குது நமக்கு, அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்துக்குள்ள யாரெல்லாம் ஓடி போய் அடைக்கலம் புகுகிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரமே அழிவிலிருந்து பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. அதை நம்ம ஆட்கள்லாம் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் தான் பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? சில நேரங்களில் நம்ம வீடுகளில் போய் வெறும் இந்த தண்ணியெல்லாம் எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி தெளிப்போம் தெரியுமா? அந்த மாதிரிலாம் சில கிறிஸ்தவங்க செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு சில ஆட்களுக்கு இந்த விசுவாசமே இல்லாமல் அதை செய்வாங்க.
கொஞ்சம் விசுவாசிச்சு செஞ்சா கூட பரவாயில்ல, இந்த விசுவாசம் இருக்காது. என்னன்னா உண்மையான இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்துதல், என்னுடைய பாவத்திற்கான ரத்தம் சிந்துதல், அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே தான் நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்கிற எண்ணம் அது ஆழமா அவங்க இருதயத்தில் இருக்காது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த தண்ணி சர்ச்சிலிருந்து ஜெபம் பண்ணி கொடுத்த தண்ணி, இந்த தண்ணியை தெளிச்சா வராதுன்னு அந்த தண்ணியை நம்புவாங்க, இயேசுவின் ரத்தத்தை நம்ப மாட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பயும் கொஞ்சம் இதை சரியாக விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை நல்லா கவனிங்க, நாம் விசுவாசிக்கணும். நம்முடைய ஆவியில் இருதயத்தில் அதை பற்றி ஆழமான விசுவாசம் உண்டாயிருக்க வேண்டியது அவசியம். அந்த ரத்தம் மாத்திரமே இந்த உலகத்தினுடைய அழிவுக்கு, கேட்டுக்கு, நாச மோசங்களுக்கு, ஆபத்துக்கு நம்மளை தப்புவித்து பாதுகாக்கிற ரத்தமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை விடுவிக்கிற ரத்தம். பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டு அவங்க எந்த வல்லமையாலும் அவங்கள என்ன பண்ண முடியலைன்னா விடுவிக்க முடியலை. அன்றைக்கு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் அவங்களோட வாழ்க்கையில் அப்படி ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டதான அடிமைத்தனங்கள் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள முடியாது. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இது உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப புதிரான விஷயம் கிடையாது. சாதாரணமாக இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிறவரை கூட ஏங்க இதை விட்டுறக்கூடாதுன்னா, ஐயோ அதெல்லாம் விடவே முடியாதுங்க, கஷ்டம்னுவாங்க. நாம் நினைப்போம் அந்த குடிப்பழக்கத்துக்கு போவாதுங்க, இதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமா? ஆமாம், அது கூட கஷ்டம். சரி, இப்போ பசங்களுக்கெல்லாம் பாருங்கள், சிலர்லாம் ஃபோனுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபோன் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. அந்த மாதிரிலாம் சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு, பழகிட்ட விஷயத்துக்கு அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா வெளியில் வர முடியாது. அப்படி எந்த ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவங்களே வெளியே வர முடியாதுன்னா, சில பாவ சுபாவங்கள், சில சாப கட்டுக்கள், பிசாசின் வல்லமைகள் இருந்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விடுதலையாக முடியாது. ஒரு மனுஷனுக்கு விடுதலையை இயேசுவின் ரத்தம் மாத்திரமே தருகிறது என்பதை வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. நான்காவதாக இந்த ரத்தம் நம்மை வித்தியாசப்படுத்துகிற ரத்தம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். என்ன வித்தியாசப்படுத்துகிறது? பார்வோனுடைய ஆளுகையின் கீழ் இருந்த எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையில ஒரு பிரிவினையை எல்லாருடைய வீட்டிலும், அதாவது ரத்தம் பூசப்படாத எல்லாருடைய வீடுகளிலேயும் அங்கே மரண ஓலம் கேட்கிறது, இங்கே மரண ஓலம் கேட்கல. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். ஆனால் அங்கேயும் சாவு இருக்கு, இங்கேயும் சாவு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இங்க என்ன சாவு இருந்தது? இஸ்ரவேலுடைய வீட்டில் என்ன சாவு இருந்துச்சு? இஸ்ரவேலுடைய வீட்டில் எல்லார் வீட்லையும் ஒரு ஆட்டுக்குட்டி செத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். அங்க வீடுகளில் தலைச்சன்கள் செத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இந்த ஆடு சாகாம இருந்திருந்தா இங்கேயும் வேற ஆள் செத்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் மரிச்சார். அதான் ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு பதிலாக வேறொரு ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் அவருடைய ஜீவனை காத்தது. ஆகவே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் அந்த நாளில் காட்டி, அந்த வித்தியாசத்தின் மூலமா அவருடைய வாழ்க்கை முறையே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நீங்க எகிப்தியர்ல போல நிச்சயமா வாழக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கை முறையில மாற்றம் இருக்கணும்னு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கான நியமங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒரு 2 காரியம் இல்லைன்னா ஒரு காரியத்தை நேரம் அனுமதிக்கிறபடி நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்குகிற ரத்தம்னு நான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கிற ரத்தம். வாசிக்கலாமா? லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 முதல்ல வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம வாசிக்கலாம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய, அநேகருக்காக சிந்தப்படுகிற, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அநேகருக்காக சிந்தப்படுகிற
என்னுடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அநேகருக்காக சிந்தப்பட்ட இரத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவுக்காக அவர் வந்து மரிக்கல, யூதர்களுக்காக அல்லது இஸ்ரவேலர்களுக்காக அவர் வந்து மரிக்கல, யாரோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவர்களுக்கான தெய்வம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர். பிரைஸ் காட், ஆமென். அப்ப அநேக மக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி, பாவ மன்னிப்பு உண்டாக்கக்கூடிய இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனால தான் லேவியராகமத்தில் அழகா கர்த்தர் அதை எழுதியிருக்கிறாரு, ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி இந்த இரத்தம் பலிபீடத்தின் மேல் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பாவ நிவர்த்தி சொல்லுங்க. பாவ நிவர்த்தி. நம்ம ஊரில் அது இந்த நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சில ஜோசியக்காரங்களாம் இருப்பாங்க. நீங்கள் யாராவது ஜோசியக்காரங்க கிட்ட சின்ன வயசில் கையை நீட்டி பார்த்துருக்கீங்களா? பாருங்க, அவங்க கிட்டலாம் போனீங்கன்னா அவங்க ஏதாவது இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, அதை கட்டம் கட்டி பார்த்து அது இதெல்லாம் பார்த்துட்டு சில நேரத்தில் சிலருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, இதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு தோஷத்துக்கு ஒவ்வொரு வித்தியாசமான பரிகாரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லுவாங்க. கவனிங்க, அந்த பரிகாரத்தை எல்லாம் மக்கள் அவ்வளோ அக்கறையோடு போய் என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்களுடைய பிரச்சனை தீரணும், தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் தீரணும், கண்ணீர் தீரணும். என்ன பரிகாரம் சொன்னாலும் சரி, விரதம் இருக்க சொன்னால் விரதம் இருப்பாங்க, எங்கேயாவது கோயில் குளங்களுக்கு போக சொன்னால் கோயில் குளங்களுக்கு போவாங்க, ஏதாவது அந்த தெய்வங்களுக்கு படைக்கிறதுக்கு சொன்னால் படைப்பாங்க, ஏதாவது வேற ஏதாவது முக்கியமான இந்த வேற ஏதாவது சடங்குகள் செய்ய சொன்னால் அதை செய்வாங்க, என்ன செய்ய சொன்னாலும் அவங்க செய்வாங்க. பாருங்க, காரணம் என்னன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த தோஷம் நீங்கிறதுக்கு அவங்க அவ்வளோ பிரயாசப்படுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தோஷத்துக்கும் ஒரு மருந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா தோஷத்துக்கும் காரணம் நம்முடைய பாவம். அந்த பாவத்தை நீக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம்னு சொல்லியிருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரத்தம் இலவசமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த தோஷமா இருந்தாலும் சரி, எந்த தீங்கா இருந்தாலும் சரி, அது அவன் வாழ்க்கையில இருந்து அவனை விலக்கி அவனை ஆசீர்வதிச்சு அவனை வாழ வைக்க வல்லமையுள்ள ரத்தமா இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என்று ரொம்ப அழகா நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, இந்த உலகத்துல பிரச்சனைகள் ஏராளம். ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லுவாங்க. எந்த ஒரு மனுஷங்க கிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் பிரச்சனைகள் வித்தியாசமான, சிலருக்கு வியாதி பலவீனங்கள், சிலருக்கு கடன் பாரங்கள், சிலருக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், சிலருக்கு பொருளாதார நெருக்கடிகள், இப்படி என்னென்னவோ இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வேறுனு ஒன்று இருந்ததுன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம்னு ஒன்று இருந்ததுன்னா அது என்னவா இருக்கும்னா அதுக்கு பேர் தான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் ஒன்று தான். பாருங்க, சில நேரத்தில் எங்கேயாவது முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே இந்த நாட்டு மருந்து விற்கிற ஆட்கள்லாம் இருப்பான். சில ஆட்கள் அந்த மருந்தை விற்றுட்டு வருவான். தைலம்னு ஒன்று விற்பாங்க. சார் இந்த தைலம் சார் இது 58 வியாதியை போக்கணுவான். அவன் வரிசையாக சொல்லுவான். அந்த தைலத்தை சொல்லி 58 நோயை போக்கும் சார் இந்த தைலம்னுவான். இல்லைன்னா ஒரு லேகியம் கிண்டி கொடுத்துட்டு இதில் 138 நோய் சுகமாகும் சார்னுவான். அந்த லேகியத்தை வாங்கிறதுக்கு நம்ம ஆட்கள் தயாராக இருப்பான். 138 வியாதியா குடுறா, ஆமாம் உங்களுக்காக இன்னைக்கு விளம்பரத்துக்காண்டி 50 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு 50 ரூபாய்க்கு லேகியம் வாங்கிட்டு போகிற ஆட்கள்லாம் ரொம்ப தயாராக இருக்கிறான். பாருங்க,
அது எவ்வளோ தூரம் உண்மையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பரிசுத்த வேதத்தில் இந்த உலகத்துக்கான எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம்னு சொல்லுது. அது சத்தியம். அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு பரிகாரம் இயேசுவின் ரத்தம்னு சொல்லுது. அதுவும் சத்தியம். பிரைஸ் காட், அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம். அந்த பாவத்தினுடைய பரிகாரம் இயேசுவின் ரத்தம். இந்த உலகத்தில் பாருங்க, மனுஷன் நம்முடைய ஆதாம், ஆதி தகப்பனாகிய ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு. பாவம் பாருங்க, பாவம்னா என்னவோ நினச்சிக்காதீங்க. நம்ம ஆளுங்க பாருங்க, பாவம்னா தண்ணி அடிக்கிறது பாவம்னுவான், குடிக்கிறது பாவம்னுவான், அதெல்லாம் பொடி பாவம். பொடி போடுறது பாவம்னுவான், டிவி பார்க்கறது பாவம்னுவான். இதெல்லாம் பொடிசு. பெரிய பாவம் என்ன தெரியுமா? பாவம்னா ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. பாவம்னா என்ன தெரியுமா? என் வாழ்க்கை நான் என் இஷ்டப்படி வாழ்வேன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதான் பாவம். என் இஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அப்போ தான் வாழ்க்கையை நம்ம ஒருத்த முழுசாக கெடுத்துக்கிறதுக்கு தயாராகிட்டான்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், என் வாழ்க்கை என் விருப்பம், என் வாழ்க்கை என் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. ஏன்னா இங்கே தேவன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்ல, தேவன்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? எல்லாத்தையும் புசிப்பா, ஒன்று புசிக்காத அப்படின்னுவார். என்கிட்ட நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சில நேரத்தில் கேள்விகள்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? கிளாஸுக்கு போகும்போது, ஆண்டவருக்கு தான் தெரியுமே அவர் ஏன் கனியை வச்சார், மரத்தை வச்சார், தண்ணி ஊற்றினார், இவன் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்பேன், காரை கண்டுபிடிச்சவனுக்கு தான் தெரியுமே அதில் ஏன் பிரேக்கை வச்சாருன்னு கேட்பேன். காரை கண்டுபிடிச்சது எதுக்கு? ஓட்டுறதுக்கு கண்டுபிடிச்ச வண்டியா எதுக்கு நிறுத்துறதுக்கு பிரேக் வைக்கணும்? ஏன்பா என்னப்பா, ஓட்டுறதுக்கு தானே கண்டுபிடிச்சது, ஓடிக்கிட்டே இருக்கட்டும், எதுக்கு நிறுத்துறதுக்கு பிரேக்கு? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? ஓட்டுறதுக்கு கண்டுபிடிச்ச வண்டியில் எதுக்கே பிரேக்கு? ஓடிக்கிட்டே இருக்கட்டுமே, பிரேக் இல்லாமல் அது பாட்டு ஓட்ட ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டே இருக்க வேண்டியதானே? பிரேக்குன்றது எதையாவது என்ன பண்ணணும்? நிறுத்தணும். அப்போ பாருங்க, நான் ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் என் முன்னாடி வரவன், பின்னாடி வரவன், சைடில் வரவன்லாம் கரெக்டாக ஓட்டிக்கிட்டு வரமாட்டான். அப்போ அங்கங்கே தேவையான இடத்துல என்ன பண்ணணும்? பிரேக் அடிக்கணும் அப்படின்னு தெரியுது. சரி, அதெல்லாம் பழைய வண்டியில். இப்போல்லாம் பிரேக் அடித்து முட்டி மோதனா கூட எந்த ஆபத்தும் நேராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த சீட் பெல்ட்டு, அதுக்கு ஏர் பேக்லாம் வச்சு நல்ல பக்காவாக ரெடி பண்ணுறாங்க பாருங்க. ஏன்னா வண்டியை நசுங்கினாலும் உள்ளே இருக்கிற ஆள் ரொம்ப சேஃப்டியாக தூக்கி எடுக்கிற அளவுக்கு. இதெல்லாம் ஏன் வைக்கிறான் அப்படின்னா, இது பாதுகாப்பு அம்சங்கள். இதுக்கு பேர் என்னது? பாதுகாப்பு அம்சங்கள். அந்த மாதிரி தான் இந்த மரம் ஒரு பாதுகாப்பு அம்சம். உன் வாழ்க்கையில் உன்னை நான் சுயசித்தம் உள்ளவனாக படைச்சிருக்கிறேன், எல்லாம் நல்லது. சில நேரத்தில் உன் சுயசித்தம் அங்கங்கே என்ன பண்ணோன்னா கோக்குமாக்கு வேலை பண்ணோம். உன் சுயசித்தம் உன்னை என்ன பண்ண வச்சிடும்? திமிரு பிடிச்சி கீழே தள்ளிடும். அதனால் இது ஒரு இது ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கிறார். பிரேக் போடுற மாதிரி. இங்கே வரும்போது கவனம், இந்த இடம் ஆமாம் அது பிரேக் போட்டுறணும் அந்த இடத்துல. அது தெரியாமல் பிரேக் பிடிக்காமல் இப்போ இடிச்சிட்டார் நம்மால் அப்படின்னு நான் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவேன். உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுமே, நீங்கள் யார்? அகாப்பே சர்ச் விசுவாசிங்களாச்சே? ஐயோ ஆமாம், உங்களுக்கு தெரியாது இருக்குமா என்ன? அப்படி தான் வெளியில் இருக்கிறவங்களாம் நினச்சின்னுக்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆமாம், சரி இருக்கட்டும். அப்போ பாருங்க, இந்த பழத்தை சாப்பிட்டது இதுதான் பாவம். பாவம்னா என்னென்னா, நான் என் விருப்பப்படி வாழ்வேன், எனக்கு தேவன் வேணாம், என் வாழ்க்கையை நானே ஆளுகை செய்வேன் அப்படி நினைக்கிறது இருக்குல்ல, அங்கே தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கே தான் மனுஷன் கீழே சரிய ஆரம்பிக்கிறான், தோற்று போக ஆரம்பிக்கிறான். சாபத்தை அவன் தலையின் மேலே அள்ளி போட்டுக்க ஆரம்பித்த நாள் தான் அது. அப்போ நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே பாவம் செஞ்சிட்டான். சரி, இங்கே பாருங்க, பாவம் செஞ்சிட்டானே, பாவம் பாருங்களேன். ஆண்டவருக்கு பாவம் கூட பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு நல்லா கவனிக்கணும். இந்த பாவம் செஞ்ச மனுஷன் அதுக்கப்புறம் ஒன்று செய்கிறான் பாருங்க, அதான் அவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன செய்கிறான் அதுக்கப்புறம்? மனுஷன் என்னங்க செய்கிறான்? பாவம் செஞ்சுட்டு பாவம் செய்யாத மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்குறான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. அவன் நிர்வாணி ஆயிட்டான். நிர்வாணி ஆன உடனே இப்போ அவன் நிர்வாணி இல்லாத மாதிரி ஒரு பாவலா பண்ணுறான் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவன்லாம் நான் நல்லவன்னு நடிக்கிறதுக்கு படுற பாடு இருக்குது பாருங்க. பாவம் எவ்வளோ கஷ்டம். சரி, இது உலகத்தில் இருக்கிறவன் தான் நடிக்கிறான்னு பார்த்தா சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட பிறகு கிறிஸ்தவன் நடிக்கிறான் பாரு. அடடா, நான் அதுக்கப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு இந்த சபையை உத்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது, சிவாஜிலாம் என்னடா பண்ணுவார் உங்ககிட்ட.
ஏன்னா நம்மள மாதிரி யோக்கியனா நடிக்கிறதுக்கு நாம எடுத்துக்கிற முயற்சி மாதிரி இந்த உலகத்துல வேற எவனுமே முயற்சி எடுத்துக்கிறதே கிடையாது. ஏசப்பா இங்க பாருங்க, இங்க பாருங்களேன், நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாமெல்லாம் பாவம் பண்ணல அப்படின்றதுனால நாம பாவி இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. பாவம் பண்ணல தானே தவிர நாம பாவிங்க தான். சரியா? பாவம் பண்ணாததுக்கும் 3 காரணம். ஒன்று சட்டத்துக்கு பயம், 2வது சமுதாயத்துக்கு பயம், 3வது வாய்ப்பு கிடைக்கல. சரியா? சட்டத்துக்கு பயப்படுறான் ஒருத்தன், நினைக்கிற தப்பெல்லாம் செஞ்சிட முடியாது, போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க. 2வது சொசைட்டி நம்மளை ஏற்றுக்காது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் பயந்து போய் செய்யறதில்ல. 3வது நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. பாருங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை சிலருக்கு. அவன் பாவம் செய்யறான்னு நினைக்கும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது செய்யறதுக்கான திராணி இருக்காது. இது அதை விட பெரிய கொடுமை. சோத்திரம். இந்த மாதிரி தான் நம்ம பாவம் செய்யலையே தவிர மற்றபடி எல்லாரும் பாவிங்கன்றது இதெல்லாம் சொன்னாலுமே புரிஞ்சுக்க மாட்டான் சில ஆட்கள். அப்ப இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனும் பாவி, பாவம் அவனுக்குள்ளவே இருக்குது, அதை செய்யல. சில நேரத்தில் கோவம் வந்தா சொல்லுவாங்க பாருங்க, நம்மால் என்கிட்ட மட்டும் ஒரு கன் இருந்துன்னு வச்சுக்க, தூக்கி டொப்பு டொப்பு டொப்புன்னு சுற்றுவேன்னுவான். அப்படின்னா உள்ள கொலை நிறைஞ்சிருக்குது, கொலை பாதகம் உள்ள இருக்குது. ஆனா அதை வெளியே காட்ட முடியல, வாய்ப்பு இல்லை, அதனால காட்டல. அப்ப நாம் எல்லாரும் பாவியா இருக்கிறோம். இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இந்த ஆதாம் என்ன பண்றாரு? அத்தி இலைய தச்சுக்கிறார். ஆமாம், அந்த அம்மாவுக்கு ஒரு அத்தி இலையில் ஒரு ஃப்ராக்கு, இவருக்கு ஒரு ட்ரௌசர், 2 பேருக்கும் அத்தி இலையில். ஆமாம், அளவெடுத்து தைச்சா காலையில் எழுந்தால் மாடு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு, இவருக்கு பின்னாடி மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா என்னப்பா சேம்ன்றாரு. அது காலையில் ஏஞ்சி அந்த அம்மா கலாய்க்குது இவரை. அத்தி இலையில் போட்டது இப்படியா ட்ரெஸ்ஸை தைப்பார்? இந்த ட்ரெஸ்ஸை தச்சு ஏன்னா நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட வந்து நின்னா உன் நிர்வாணத்தை நிரந்தரமாக நீக்கிறதுக்கு நான் வழி சொல்கிறேன்டான்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். பாருங்க, மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு நினைக்கிறாங்களே தவிர தங்கள் நிர்வாணத்துக்கு நிரந்தரமான தீர்வு, அதை தற்காலிகமாக மூடணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை நிவர்த்தி ஆக்கணும்னு நினைக்கிறது இல்லை. நாம மூடிடணும், நான் நல்லவன்னு காட்டிடணும், நான் எந்த தப்புமே இல்லாத ஆளு, ரொம்ப சுத்தமான ஆளு, மீறுதல் இல்லாத சுத்தன், தவறே இல்லாத பரிசுத்தன், என்கிட்ட விரல் விட்டு எண்ணி என்கிட்ட தப்பை காட்ட முடியுமான்னு நாம எல்லாரும் சவால் விடணும்னு நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் இந்த அத்தி இலைகளைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எதை கற்றுக் கொடுக்குது? அத்தி இலையில் ஃப்ராக் தைப்பது எப்படி. உலகத்தில் இருக்கிற எந்த மதத்துக்கு பின்னாடி நீங்கள் போனீங்கனாலும் நீங்கள் படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல மதங்களை சார்ந்த புத்தகங்களை படிங்க, அதனுடைய எசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா உங்கள் சுயநீதியில் எப்படி உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுன்றதை சொல்லி கொடுக்குது. நீங்கள் ஒரு உலகத்தில் தவறு செய்யாமல் இருக்க எப்படியெல்லாம் உங்கள் சரீரத்தை ஒடுக்கிறது, எப்படியெல்லாம் நீங்கள் தவறு செய்யாமல் இருக்க உங்கள் சிந்தைகளை கட்டுப்படுத்துறது எப்படி, உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துறது எப்படி, உங்கள் பார்வையை கட்டுப்படுத்துறது எப்படி, சரீர ஒடுக்கத்தை பற்றி நிறைய போதனைகள் தான் உலகத்தில் இருக்கிற பிரதானமான மதங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா போதிக்கிறது. இதுக்கு பேர் தான் அத்தி இலைகள். சரியா? சரி, அதெல்லாம் அங்கே தான் அப்படி போதிக்கிறான்னு பார்த்தா இங்கே கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தா இவன் கொஞ்சம் பெரிய இலையாக வச்சுருக்கான். கிறிஸ்டியானிட்டியில் இவனுக்கும் பைபிள் போதனை இவனுக்கும் தெரியல. இந்த கிறிஸ்தவனுக்கு நிறைய நேரத்தில் கொஞ்சம் பேருக்கு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலை. அந்த கொஞ்சம் பேர் இருந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. 4வது நூற்றாண்டில், 6வது நூற்றாண்டில், 10, 12வது நூற்றாண்டில் அப்படின்னு கொஞ்சம் பேர் எழுதி வச்சுட்டு போனதெல்லாம் ஏதோ ஆண்டவர் கண்ணில் காட்டுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் படித்து கொஞ்சம் தெரிய வேண்டியதாச்சு. இல்லைன்னா அவ்வளோதான். மொத்தம்னா நான் வளரும் போதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியை வேறன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சோத்திரம். அதுக்கப்புறம் கிருபையா கர்த்தர் கொஞ்சம் காண்பிச்சு கொடுத்தாரு. ஏப்பா அதெல்லாம் இல்லை, இதுதான் பைபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கவனிங்க, பெரிய அத்தி இலையா தச்சு நீ ஃபாஸ்டிங் போடு, நீ ஜெபம் பண்ணு, நீ இரவு ஜெபம் பண்ணு, நீ அப்படி காணிக்க கொடு, நீ இப்படி பண்ணு, நீ கலரை ட்ரெஸ்ஸை மாற்று, என்ன மொத்த நகையும் கழட்டிடு, தாடியை எடுத்துடு. இப்படியே நான் தாடியெல்லாம் எடுத்த ஆள் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால மொத்தத்தையும் எடுத்து
இப்படியேத்தான் வாழ்ந்தேன் நான். காரணம், இன்னும் வேற ஏதாவது சொல்லியிருந்தா அதை கூட செஞ்சிருப்பேன். கொஞ்ச நாள் போய் சன்னியாசம் இல்லை, அதுக்கு போல போயிருப்பேன் இன்னும் விட்டா. அப்ப அது எல்லாம் பாவத்தை போக்காது, பாவத்தை நிவர்த்தி செய்யாது, பாவத்தை மூடுறதுக்கு, அதாவது நம்ம நிர்வாணத்தை நான் பாவி இல்லைன்ற மாதிரி என்னை நான் காட்டிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள். நான் பாவம் செய்யாத ஒரு நபர் மாதிரி என்னை நான் என்ன பண்ணலான்னா காண்பித்து கொள்றதுக்கு அவைகளெல்லாம் எனக்கு உதவி செய்யுமே தவிர, மாறாக பாவ மன்னிப்பையோ, நல்லா கவனிக்கணும், பாவ மன்னிப்பையோ பாவத்தின் மேல் வெற்றியையோ இது எனக்கு தராது. பாவ மன்னிப்பையும் எனக்கு தராது, பாவத்தின் மேல் வெற்றியையும் எனக்கு தராது. ரெண்டுமே தராது. முதல்ல பாவ மன்னிப்பை பெற்றாதான் பாவத்தின் மேல் வெற்றியை கிடைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ளதான் அது இருக்குது. அப்ப இது ரெண்டுமே இல்லாம நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எனக்குள்ள பாவம்லாம் இருக்கும், பாவம் செய்யற ஆசை இருக்கும், பாவம் செய்வேன். ஆனா பாவம் செய்யாத ஆள் மாதிரி நான் ஆக்ட் கொடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு போலாம். அப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவம் கூட இதை போதிக்குது. ஆண்டவர் வந்தாரு, கவனிங்க, ஆதாமே இந்த முறைமையெல்லாம் உனக்கு ஒத்து வராது அப்படின்னு ஆதாமை கூப்பிட்டு அவன் அத்தியலையெல்லாம் முதல்ல கிழிச்சிட்டார். அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, என் பாவத்தை, அந்த பாவத்துக்கான மன்னிப்பு பெறுவதற்கு அடுத்த கட்டம் பாவத்தின் மேல் ஜெயம் பெறுறதுக்கு, அது அப்புறம் வரேன் நான். இந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு என் சுயமுயற்சிகள் எல்லாம் எது செஞ்சாலும் என் பாவம் மன்னிக்கப்படாது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நான் பிறந்ததிலிருந்து வாழ்ந்து முடிக்கிற அந்த காலம் வரைக்கும் என் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட நான் என்னையா செய்யணும்? ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? கவனிங்க, ஆண்டவர் அதை இந்த ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் காண்பித்து கொடுக்கிறார். என்ன அதுன்னா, உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா குற்றமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே உனக்காக நான் இந்த பூமிக்கு வந்து மரிக்க போகிறேன், உனக்காக நான் குற்றமற்ற மாசற்ற அந்த ரத்தத்தை நான் சிந்த தயாரா இருக்கிறேன் என்பதை ஆதாமுக்கு காண்பித்த ஒரு மிருகத்தை, இந்த லேவியராகம புஸ்தகம் வந்தீங்கன்னா, இந்த லேவியராகம புஸ்தகத்தில் சில பலிகள் செலுத்துகிற முறைமைகள் இருக்குது. முக்கியமாக 5 பிரதானமான பலிகள் இருக்குது. சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலின்னு சொல்லி 5 முக்கியமான பலிகள் இருக்குது. இந்த 5 பலிகளும் செலுத்துறதுக்கு ஒவ்வொரு முறைகள் இருக்குது. அதில் இந்த சர்வாங்க தகன பலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பலி செலுத்துறவன் அந்த மிருகத்தை வெட்டணும். அதான் ரொம்ப முக்கியம். அவன் கையில் கத்தியை கொடுத்துருவார் ஆசாரியன். அவன் பாருங்க, அவன் அது மேலே கையை வச்சு அவன் தன் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு அவன் போய் வெட்டணும். பாருங்க, அந்த ஆட்டோட அவன் வெட்டும் போது, வெட்டின உடனே அந்த மிருகத்தின் மேலே இருக்கிற ரத்தம் அப்படியே சூடா இவன் மேலே தெரிக்கும். அப்படி தெரிச்ச மாத்திரத்தில் அந்த ஆடு துடிக்கும் பாருங்க. அவன் இருதயம் அதை பார்க்கும், ஐயோ அது எந்த பாவமும் செய்யலையே, என் பாவத்தை அதன் மேலே சுமத்துனதுனால அது இப்படி ரத்தம் சிந்தி அது மரிக்குதேன்னு அவனுக்கு தோணணும். அது தோணும் போது இந்த ஆட்டை இல்லை, இந்த ஆட்டுக்கு பின்னாடி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஒருத்தர் வரப்போறாரு. அவர் மூலமா என் பாவம் இப்படி தீர்க்கப்பட போகிறது, அதனால எனக்கு மன்னிப்பு உண்டாக போகிறது என்பதை ஆழமா அவன் விசுவாசிக்கணும். அதுக்காகத்தான் அப்படி ஒரு பலி முறைமையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்படித்தான் இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன பண்றார்னா, ஒரு பலியை செலுத்தி அந்த மிருகம் துடிதுடிக்க மரிக்கும் பொழுது அதனுடைய தோல் எடுத்து இவனுக்கு போடுறாரு. இவன் உள்ளத்துல அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. நன்றியோடு ஆண்டவரை பார்க்குறான். என் நிர்வாணத்தை மூடுறதுக்கு, என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகிறதே, ஒரு குற்றமில்லாத ரத்தம் இங்கே சிந்தப்படுதுன்னு சொல்லி அவன் இருதயத்தில் சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்றான். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98
40672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.